பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம செயல்படும் பொழுது பொறுத்து தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அப்புறம் அவரால் முடியவே முடியல அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு விலகி நிற்பதை தவிர அவருக்கு வேற வழியே இருக்க போகிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஆள் தத்துவம் உடையவர். நம்ம யாரோடையாவது ஒரு நல்ல உறவை ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வைத்துக் கொள்கிறோம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல், அதாவது கொடுத்து வாங்குகிற மாதிரியான ஒரு காரியம் தான். அந்த மனிதருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து அதற்கு ஏற்றது போல நம்ம நடந்து கொள்வோம். அதே மாதிரி அவரும் நமக்கு ஏற்றதை போல என்ன பண்ணுவார், நடந்து கொள்வார். அப்போ அந்த அன்பு, அந்த பிணைப்பு, அந்த பிடிப்பு அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போகும். ஆனா இது சில நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நேரத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னொரு நபரோட கூட சேர்ந்து இணைந்து வாழ முடியாத, வாழ்க்கை நடத்தி கொண்டு போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்.